ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் நார்த்தாமலைக்கு வந்திருக்கோம். வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. பாருங்க இங்கே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, சும்மா செம்மையாக இருக்குது. நான் அந்த காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒன்று தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் சிவன் இருக்கான் தண்ணி கடிக்குள்ளே. அங்கே போய் பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க வந்தாச்சு, மூச்சு வாங்குது வேறு, ரொம்ப ஹைட். அங்கேருந்து வந்தோம் பாருங்கள், அங்கே இருக்கலாம் கீழே, அங்கேருந்து வந்தோம். வியூவை மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நீங்கள் நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் பார்க்கலாம். வேற ஸ்கூல் பசங்களாம் இதை கிறுக்கி வச்சுருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க கேர்ஃபுல்லாக போகணும். பக்கத்தில் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் சிவன் இருக்கா. இதுக்குள்ளே தான் சிவன், இதுக்குள்ளே தான் சிவன் இருக்காரு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் சிவன் இருக்காரு. இது அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் கோயில். இங்கே எல்லாம் எப்போவுமே வாசனையாக இருக்குமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாதை. நான் மேலே போயிட்டு அவங்களை காமிக்கிறேன். சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான ஆழமா அது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இறங்கணுமா. அங்கே இருங்க கோயிலை வருங்க பாருங்க, செம்மையாக இருக்குது கோயில், செம்மையாக இருக்குது கோயில். குட்டி குளம் இருக்கா, வாங்க போய் காட்டுறேன் பாருங்க. இதான் தாமரை குளம். இதுவும் ஆழம் தானா, குட்டியாக இருக்கா, ஆனால் சரியான ஆழமா சொல்கிறாங்க. நாங்கள் தான் கோயில், செம்மையாக இருக்குது கோயில் பார்க்க. கோயிலை பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குது. அங்கே போவோமா கோயிலுக்கு, அங்கே போவோம் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு நான் கோயில் சும்மா செம்மையாக இருக்குது. பாருங்க மலையை கொடைஞ்சு செஞ்சாங்களாம். பாருங்க செம்மையாக இருக்குது இந்த இடமே. இப்படி இடமே சும்மா செம்மையாக இருக்குது. நந்தி சிலை அங்கெல்லாம் செம்ம. இந்த இடமே இப்படி பச்சை பசேன்னு, அதெல்லாம் மலையை கொடைந்து செஞ்சதான். அந்த காலத்தில் அப்படிலாம் செஞ்சுருக்காங்க. சும்மா செம்மையாக இருக்கே. கோயில் வருங்க, மேலே கோபுரத்தை பாருங்க. அங்கே கோபுரம், கோபுரம் பாருங்க, மேலே இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே அங்கிட்டு இன்னும் போனால் நல்லாயிருக்கும். அங்கிட்டலாம் நல்லா வியூவெல்லாம் செம்மையாக இருக்கும். வாங்க அங்கே போவோம். வியூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது. மாரியம்மன் கோயில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியூ. வாங்க நான் அங்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க சாமியெல்லாம் முன்னாடி சேர சொன்ன பாண்டியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வழிபட்ட சாமியா. இப்போ அதெல்லாம் திருடர்கள் நிறையா திருடிட்டு போகிறாங்களாம். அதெல்லாம் அதனால் புதுக்கோட்டை மியூசியமில் கொண்டு வச்சுட்டாங்களாம். உள்ளே இருக்க எல்லா சாமியையும் எல்லாம் மாசுபடுத்துகிறாங்களாம் எல்லோரும் வந்து. அதனால ஆளுலாம் அவ்வளோ யாரும் வரல. நாங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்கோம். இந்த இருங்க, அங்கே கூட பாருங்கள் சாமி இல்லை. உங்களுக்கு எல்லாம் புதுக்கோட்டை மியூசியமில் இருக்கும். இப்படி அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் புதுக்கோட்டை மியூசியமில் போய் பாருங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாம். இது வந்து இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நார்த்தாமலையில் இருக்குது. நார்த்தாமலை தான் இது. நார்த்தாமலையில் இப்படி ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா செம்மையாக இருக்குது இந்த இடம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். அதெல்லாம் யாரும் வரதில்லை இப்போ. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நிறையா பேர் வந்து பாருங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்கும். இன்னும் நல்லா இருக்குது இந்த இடம்லாம், பராமரித்து வச்சுருக்காங்க. வந்து பார்த்துட்டு மாசுபடுத்தாமல் போங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அங்கிட்ட 6 சிலை இருக்குது, இங்கிட்ட 6 சிலை இருக்குது. 12 சிலை மொத்தம். பெருமாள் சிலை உள்ளக்க இருக்காருங்க, பெருமாள் சிலை உள்ளக்க அங்கே இருக்குது. இங்கே பிள்ளையார் சிலை இருக்குது. 6 பெருமாள் சிலை, 12 பெருமாள் சிலை மொத்தம். அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டும் இருக்குது. உங்களுக்கு அங்கே சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க கையிலே உளியிலே. வாங்க காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எகிப்தில் உள்ள சிலை. பாருங்க, அந்த காலத்தில் எகிப்துக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இருக்கான். அதனால இப்படி காட்டிக்கிறதுக்காண்டி அப்பவே செதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பழமையான சிற்பங்கள். இதெல்லாம் இந்த இதுதான் எகிப்தில் உள்ளது. கையிலே எல்லாமே செதுக்கியிருக்காங்க பாருங்க. விநாயகர் சிலை அது எல்லாமே. அப்பவே நம்மளுக்கு எகிப்துக்கும் தொடர்பு இருந்திருக்கான் காட்டுறதுக்காண்டி. அதில் எங்கிட்டலாம் சிங்கம் புலி தான். அங்கே ஒரே ஒரு சிலை தான், அந்த சிலை தான் எகிப்துக்கு. பாருங்க, நான் ஒவ்வொரு சிலையா காட்டுறேன். எகிப்தில் அங்கே மக்கள்லாம் இந்த சிலையெல்லாம் இருக்கும். அங்கே இந்த சிலை கிடையாது, அந்த சிலை காமிச்சு இல்லைண்ணா. இந்த ஒரே ஒரு சிலை தான் இருக்குது அந்த இதில். இதெல்லாம் நார்மல் தான். அது மட்டும்தான் எகிப்தில் உள்ளது. பயமாக வேறு இருக்குது எனக்கு. நான் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்காங்க அப்பா அம்மாலாம். பாருங்க, நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அப்போவே உள்ளியில் எழுதியிருக்காங்க அந்த பழைய லாங்குவேஜ் இருக்குல்ல, அது என்னன்னே புரியலை. தமிழ் லாங்குவேஜ் பாருங்கள். இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, செம்ம இடம் இதெல்லாம். வாங்க வந்து பாருங்கள். பார்த்துட்டு இடத்த மாசுபடுத்தாமல் போங்க. பார்த்துட்டு இன்னும் நிறைய இடம் இருக்குது. நான் போக உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பாருங்கள். இங்கே வியூவாக பாருங்கள். போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும் இருக்குது. அங்கே பார்க்கலாம். அங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இங்கே உருண்டு போனது சல்லுன்னு பேரில் அங்கே கீழே உங்கள் கிணறு அங்கே இருக்குல்ல, அந்த கிணறுல முதலையெல்லாம் வேறு இருக்கான் சொல்கிறாங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பாதை பயமாக இருக்குது எங்களுக்கு. நான் விழுந்துருவோம். பாருங்க, உங்களை சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறோம் இன்பா வச்சு. பாருங்க, இங்கே செம்மையாக இருக்குது. இன்பா பேரில் 10 பஸ் ஓடுது. மக்களுக்கு இது போவானே இங்கே 10 பஸ் கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ண முடியாது. சொன்னையில் ஃபோனை விட்டு எடுக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். விட்டுவானி இப்போ அந்த பாருங்க, சும்மா செம்மையாக இருக்குது. நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிங்கை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. சிட்டிங்கை போட்டு பேசுவோம். அதாவது என்னது, இங்கேருந்து அந்த கல்லை விட்டு அடிச்சு வந்து எங்கள் அண்ணன் பாருங்க. சரி, நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். மூச்சு வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிங்கை போட்டு வாங்க. அம்மா இன்னும் எவ்வளோ தூரமா போகணும்? அவ்வளோதானா? சரி வாங்க போவோம். பார்த்து போமா, கீழே கிணறு இருக்கு. நாங்களாம் மிதக்குறோம் அப்படியே. மயில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். மயில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட் மாதிரி போகுது. அது மயிலே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்திட்டாங்க நம்மள. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க நிறைய மயில் சுத்துது. எங்க ஆமா, எத்தனை மயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தோகை விரிக்குது. அங்க இருங்க, தோகை விரிச்சு பாருங்க. அங்க இருங்க மயில். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அழகா இருக்கு. அங்க பாருங்க திரும்புது பாருங்க. அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க மயில. என்னடா திரும்புது, சுத்துது. அப்பா அங்க இருங்கப்பா, சூப்பரா இருக்கு. அங்க இருங்க, வெள்ளை கலர்ல தெரியுதா? அதான் மயில். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மயில். வாவ், ஏகப்பட்டது அங்கேயே சுத்துது. அங்க இருங்க, அங்க மரத்துக்கு கீழே ஒன்று இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க மயில். அங்க இருங்க, அந்த தொகையை விரிச்சுக்கிட்டே இருக்குன்னா. இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு போகிறோம். இப்போ முதல்ல நான் காமிச்சேல அந்த பிள்ளையார் கோயில். இது முருகன் வேல். மயில் பாருங்க, அங்கே இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு. அழகா இருக்கு. எல்லாம் நிறைய மயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே.
நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் குரூப் மாதிரி. அங்கே இருங்க நிறையா மயில் இங்கே ஒன்று நடந்து வருது. வாங்க நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போயிட்டு வாங்க. அங்கே இருங்க செம்மையாக இருக்குது. மலையே இதுதான் மலை. வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ், ஆமாம் மயில் நிறையா சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மீன் நிறையா குட்டி இருக்கான். ஆய் முள்ளு போச்சுப்பா, முள்ளு காலில் குத்திருச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலில் இன்ஜுரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், முள்ளு குத்திருச்சு காலில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளு குத்திருச்சு. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்கள் எல்லாமே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முண்டு போயிட்டுருக்கோம். சும்மா வாங்க, வெயிலும் குறைஞ்சிச்சு. டைம் என்ன இருங்க பார்த்து சொல்கிறேன். டைம் வந்து இப்போ 5:04 ஆகுது. நீங்கள் ஒரு 3 மணி வந்தீங்கன்னா போய் முடிச்சுட்டு இறங்குறதுக்கு இப்போ இந்த டைம் தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த குளத்துல தான் குளிக்க போகிறோம். அவங்க வாங்க போகிறோம். இதான் எங்கள் ஃபேமிலி பாருங்கள் இருக்காங்க. கீழே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கல்லை தூக்கிட்டே போகிறேன். எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம் வாங்க. அங்கே போய் விழுந்துருச்சு. வந்தாச்சு கீழே. ஏறினதும் தெரியல, இறங்கினதும் தெரியல. ஆனால் மழை நல்ல பெருசு இருந்துச்சு, சரியான பெருசு. பேசிக்கிட்டே ஏறணும், ஒன்றுமே தெரியல. சல் விட்டு சல்லுன்னு வந்துச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.